Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored by BuyMote. BuyMote online happy shopping. BuyMote e-commerce private limited. My சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. யூடியூப் சம்பிரதாயம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறதுக்கு மக்களுக்கு இப்பொழுது கொழுப்பு அதிகமாக உள்ளது. கொழுப்பு பல வகைப்படும். அவற்றில் சில வகை பற்றி பார்ப்போம். சென்னையில் இப்போ எங்கே பார்த்தாலும் திருமண அமைப்பு, திருமண நிலையம், மேட்ரிமோனி அப்படின்னு அதிகமாக காணப்படுது. அதில் நாங்கள் இந்த பொஷவாக்கத்துக்கு ஒரு மேட்ரிமோனியில் போய் பதிவு போகிறோம். அப்போ பதிவு பண்ணும்போது ஃபோன் பண்ணி எங்கள் உறவுக்காருக்கு இது மாதிரி ஒரு நல்ல இடமா வந்துருக்குது, இந்த பதிவு பண்ண வந்தோம், அந்த இடத்துல ரொம்ப நல்ல இடமா வந்துருக்குது, பொண்ணை நம்ம அங்கே கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம், வெளிநாட்டு ஜாதகமாக இருக்குது அப்படின்னா அவர் அப்படியாப்பா அப்படின்னு கேட்டுட்டு உடனே சொல்கிறார் ஃபோன் பண்ணி. மறுபடியும் ஃபோன்லாம் பேசி முடிச்சுட்டா மறுபடியும் கால் பண்ணுறாரு. ரொம்ப அவசரப்படாதீங்க, நீங்கள் வெளிநாட்டுக்குள்ள பொண்ணு கொடுத்துட்டா யார் போய் அடிக்கடி போய் பார்த்துட்டு வர்றது, அதனால் நீ அந்த வேலைலாம் வச்சுக்காதீங்க. நம்ம இப்போ பர்ஷவாக்கணும் போது இந்த பக்கம் வில்லிவாக்கம் வரைக்கும் தான் இருக்கணும், இந்த பக்கம் பெரம்பூர் சொந்த வீடு இருக்கணும். அப்படின்ற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் பதிவு பண்ணிட்டு வாங்க, அதே மாதிரியே எழுதிட்டு பதிவு பண்ணிட்டு வாங்க அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்போ இவருக்கு கொழுப்பு எவ்வளோ இருக்குது, வாய் ஃபுல்லாக கொழுப்பு. இது பண திமிரு தானே. அது பொண்ணை பெற்றவன், பொண்ணுக்கு அம்மா, பொண்ணு இவங்கெல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிறது. பொண்ணு வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும், எங்கே வாழ்ந்தா என்ன, எல்லாம் ஒரு ஊர் தான் அப்படின்னு நினைக்கிற போய் இப்போ இவர் வாய்க்கொழுப்பு இவ்வளோ பேசுகிறார். ஒரு மனுஷருக்கு வாய்க்கொழுப்பு எங்கெங்கெல்லாம் கொழுப்பு அதிகமாக இருக்குமோ அங்கெல்லாம் கொழுப்பாக இருக்குது. இப்போது சில ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உடம்பு ஃபுல்லாக கொழுப்பு இருக்கும். தேவையில்லாமல் அடுத்தவங்க இது விஷயத்தில் நுழையிறது, கேட்காமலே தேவையில்லாமல் பேசுறது. இவங்கெல்லாம் ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருப்பாங்க, ஆனால் வரவே மாட்டாங்க. இவங்க வீட்டுக்கு 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். இவங்கெல்லாம் பேசுவாங்க இது மாதிரிலாம். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கொலஸ்ட்ரால் இல்லை, பாப்பா. ஏன்னா இவங்கெல்லாம் லெஃப்ட்டுன்னு கேட்டால் ரைட்டுன்னு பதில் சொல்லுவாங்க. எதுக்கு எதையோ பேசுவாங்க. ஏன்னா இது மாதிரி ஆட்கள்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க, இதுக்கு காரணம் பண திமிர் தான். அந்த பணம் தான் இப்படி பேச வைக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இவங்களெல்லாம் பார்த்து நம்ம கடந்து போயிடணும். இவங்களெல்லாம் அதிகம் நம்ம யோசிக்கக்கூடாது. இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினைக்கவும் கூடாது. அவங்க சுபாவம் அப்படின்ட்டு மறந்து நம்ம அடுத்த வேலையை பார்க்க வேண்டியது தான். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் அந்த வழி அவங்களுக்கு வரும்போது தான் புரியும். அதனால் இவங்கள பற்றி நம்ம அதிகம் பேசிக்காமல் நெகட்டிவ் பாசிட்டிவ் நினைக்காமல் போயிட வேண்டியது தான். பிரியாணினா என்னென்னா, வாழ்ந்து முடிந்த கோழியும் வாழ போகிற முட்டையும் ஒரு தட்டில் இருந்தால் அதுதான் பிரியாணி. அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.